இந்தியாவில் சில தன்னாட்சி அமைப்புகள் செயல்படுகின்றன. எந்த கட்சி ஆட்சியில் இருந்த போதிலும் இந்த அமைப்புகள் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்பதே அதற்கு தன்னாட்சி அதிகாரம் வழங்கப்பட்டதற்கான நோக்கம். ஆனால் பாஜக ஆட்சியில் சிபிஐ, ரிசர்வ் வங்கி உள்ளிட்ட தன்னாட்சி அமைப்புகள் அனைத்தும் மிக மோசமாக சீரழிக்கப்பட்டுவிட்டன. பாஜக அரசின் முட்டாள்தனமான நடவடிக்கைகளையும் மதவெறி நோக்கத்திலான பொருளாதார அபத்தங்களையும் பொறுக்க இயலாமல் இதுவரை 4 பொருளாதார நிபுணர்கள் பதவி விலகியுள்ளனர். ரிசர்வ் வங்கி ஆளுநராக இருந்த ரகுராம் ராஜன் பதவி விலகினார். நிதி ஆயோக்கின் தலைவராக இருந்த அரவிந்த் பனகாரியா பதவி விலகினார். இந்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகராக இருந்த அரவிந்த் சுப்பிரமணியம் பதவி விலகினார். கடைசியாக ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக இருந்த உர்ஜித் பட்டேல் பதவி விலகினார். அரவிந்த் சுப்பிரமணியம் பதவி விலகுவதற்கு முன்னால் சமூகத்தில் ஏற்கனவே இருக்கும் பிளவுகளை அரசாங்கம் கையாளும் முறையானது பொருளாதார இழப்புகளுக்கு அடித்தளம் அமைக்கிறது. தற்போது மாட்டுக்கறிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை இந்திய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். ஆனால் இதை சொல்வதால் நான் பதவி இழக்க நேரிடும் என்று சொன்னார். பின்னர் அவரே பொறுக்க முடியாமல் பதவி விலகினார். மோடி அரசின் மிகப்பெரிய மூட நடவடிக்கை சென்ற 2016 நவம்பர் 8 அன்று 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை செல்லாமல் ஆக்கியதுதான். பணப்புழக்கத்தில் இருந்த சுமார் 80% மேற்பட்ட நோட்டுகளை கன நேரத்தில் செல்லாததாக்கிய நடவடிக்கை எந்த வகையிலும் பயனற்றதாக அமைந்த ஒரு கொடும் நடவடிக்கை. We have decided that the 500 rupee and 1000 rupee currency notes presently in use will no longer be legal tender from midnight to night, that is 8th November 2016. இது பற்றி ரிசர்வ் வங்கிக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாகத்தான் தெரிவிக்கப்பட்டது. பணமதிப்பு நீக்க நடவடிக்கை எத்தனை கேலிக்கூத்தானது என்பதையும் அது இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பை உடைக்கப் போகிறது என்பதையும் ரகுராம் ராஜன் பலமுறை எச்சரித்தார். இதற்காக இவரை தேச விரோதி என்று விமர்சித்தார் சுப்பிரமணிய சாமி. அந்த ரகுராம் ராஜன் தன்னுடைய ரிசர்வ் வங்கி ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்தபோது ஒரு அரசு அதிகாரியின் ராஜினாமா என்பது அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிரான ஒரு மறுப்பு அறிக்கை என்று சொல்லியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இன்னும் ராஜினாமா செய்யாத எப்போதும் ரிசர்வ் வங்கியில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் துணை இயக்குனர் விரல் ஆச்சாரியா ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது ரிசர்வ் வங்கியின் சுதந்திரத்தில் அரசு தலையிடுவது பொருளாதார சூழலை மிக மோசமாக பாதிக்கும், இதற்காக எதிர்காலத்தில் வருத்தப்படுவீர்கள் என்று எச்சரித்தார். ரிசர்வ் வங்கியை வழிக்கு கொண்டு வர RSS வெறியரும் வெறும் சார்ட்டர்ட் அக்கவுண்டான குருமூர்த்தி அதன் இயக்குநர்களில் ஒருவராக கொண்டு வரப்பட்டார். ரிசர்வ் வங்கி அது உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து இத்தனை மோசமான நெருக்கடிகளை சந்தித்தது இல்லை. மோடி அரசால் சீரழிக்கப்பட்ட இன்னொரு தன்னாட்சி நிறுவனம் மத்திய புலனாய்வு அமைப்பான CBI. அங்கே நடந்து கொண்டிருப்பது வெறுமென அதிகாரிகளுக்கே இடையிலான அதிகார போட்டி அல்ல. நிறுவனத்தின் சுதந்திரத்தில் மோடி அரசு தலையிடுவதால் ஏற்படும் விளைவுகள் இவை. ஜனவரி 2017 மோடி அரசு தனக்கு மிகவும் பிடித்தவரான அலோக் வர்மாவை CBI இயக்குநராக நியமித்தது. அடுத்து ராகேஷ் அஸ்தானா என்கிற இன்னொரு பிடித்தமானவரை உதவி இயக்குநராக்கியது. இருவரும் முட்டி மோதி பிரச்சனை சந்தி சிரித்தவுடன் விதிகளை மீறி இருவரையும் கட்டாய விடுப்பில் அனுப்பிவிட்டு தனக்கு இன்னும் விசுவாசமானவரான நாகேஸ்வர ராவ் என்பவரை மேலே கொண்டு வந்தது மோடி அரசு. இப்படி தகுதியற்ற ஊழல் பேர்வழிகளை நாட்டின் மிக உயர்ந்த புலனாய்வு அமைப்பில் புகுத்தியதின் ஊடாக இன்று அது சீரழிந்து கிடக்கிறது. உச்சநீதிமன்றம் அலோக் வர்மாவின் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க மத்திய கண்காணிப்பு துறைக்கு இப்போது உத்தரவிட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக மக்கள் இந்த ஜனநாயகத்தின் மீது இன்னமும் மதிப்பு வைத்திருப்பதற்கான காரணமான தன்னாட்சி அமைப்புகளை சீர்குலைத்து சின்னாபின்னமாக்கியதுதான் மோடி அரசின் ஒரே சாதனை.